புரட்சித் தலைவரின் பிறந்த நாளில் தீய சக்திகளை தேர்தல் களத்தில் அப்புறப்படுத்த கழக நிர்வாகிகளும் உடன்பிறப்புகளும் சூளுரை ஏற்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் பாலாஜி. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர், பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மனம் திறந்த மடலை வெளியிட்டிருக்கிறார். அந்த மடலில் பேரன்பிற்குரிய கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உலகமெங்கும் வாழ்கின்ற பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கோடான கோடி தொண்டர்களுக்கும் புரட்சித் தலைவர் பிறந்த நாளில் மடல் மூலமாக தனது அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சரித்திரத்தின் ஏடுகளில் சாகா வரம் பெற்று நம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய 107வது பிறந்த நாளை பெருமிதத்தோடு நினைவு கூறுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, நீண்ட நெடுங்காலம் ஒரு மனிதனுடைய புகழ் நீடித்து நிற்கிறது. நல்ல மனிதராக மக்கள் மனங்களில் வாழ்ந்திருக்கிறார் என்றார். அவர் செய்த தியாகம், அவர் மனிதருள் மாணிக்கமாக நம் புரட்சி தமிழர் வாழ்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். கோடான கோடி தொண்டர்கள் புரட்சித் தலைவரை கடவுளாய் வணங்கும் இந்த அதே போன்று திரைத்துணையகம் வருகிற பொழுது புரட்சி தலைவருடைய புகழை போன்றவே தாமும் சரித்திரம் படைக்க வேண்டும் எண்ணத்தை உருவாக்கி சென்றிருக்கக்கூடிய மாபெரும் மனிதர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய அந்த பிறந்த நாளில் பேரறிஞர் அண்ணாவினுடைய இதயக்கனி பேரறிஞர் பாதையிலேயே தனது அரசியல் பயணத்தை தொடங்கி பல்வேறு சரித்திரங்களை படைத்த மனிதர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணிய ராகப்பெறும் என்கிற வள்ளுவருடைய அந்த குரலுக்கு கண்முன் வாழ்ந்த சாட்சி நம்முடைய புரட்சி தலைவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையெல்லாம் சுட்டிக்காட்டி கோபுரத்தினுடைய உச்சிக்கு சென்றவர் புரட்சி தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் எம்ஜிஆர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். தர்மம் தலை காக்கும் என்பார்கள். அவர் செய்த அந்த தர்மம் தலையை மட்டும் காக்கவில்லை, தலைமுறையே காத்து நிற்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். துரோகிகளால் வீழ்த்தப்பட முடியாத ஒரு அந்த தர்மத்தை அவர் காத்து நிற்கிறது, அவர் செய்த சாதனையாக நிற்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள், அதே போன்று பேர் உவையோடு நோக்குகின்ற தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் தன்னுடைய தமிழ் மீதான ஆர்வத்தாலும் தொலைநோக்கு பார்வையாலும் உருவாக்கி உயிர் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று தெரிவித்திருக்கிறார். அள்ளி அள்ளி கொடுத்த கடையேழு வள்ளல்களுக்கு சொந்தக்காரர்களைப் போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ் குறிப்பிடுகிற கடையேழு வள்ளல்களை குறித்தும், மகாபாரதம் இதிகாசம் சொல்லுகிற வள்ளல் கர்ணன் குறித்தும் நம் கதைகளை கேட்கிற கதைகளின் மூலமாக கேட்டறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வள்ளல் குணம் படைத்த மாபெரும் தலைவராக மக்கள் தங்கள் வாழ்கிற காலத்தில் ஒரு தெய்வமாக தரிசிக்கக்கூடிய தெய்வமாக பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் அவர்கள் விளங்குவதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஏழை எளிய மக்கள் உள்ளம் குளிர்ந்தும் புரட்சி தலைவர் அவருடைய ஆட்சியில்தான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், அதாவது குடில்களில் மின்சார விளக்கு எரிவதும் அவரின் பொற்கால ஆட்சியினால்தான் என்பதை சொல்லியிருக்கிறார். பரம்பரையாக அதிகாரம் செலுத்தக்கூடிய அந்த அதிகாரம் செலுத்தி வந்த வாரிசுடைய அதிகாரம் செலுத்தும் கிராம முன்சிப் பதவி முறையை ஒழிக்கும் ஒரு தகுதி உள்ளவர்கள் அதிகாரம் பெற வேண்டும், கிராம நிர்வாக அலுவலர்களாக தேர்வு முறை மூலமாக அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்கிற தமிழகத்தில் குடியாட்சி என்கிற அந்த நிலையை கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் தான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய மாநிலங்களில் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் கல்வியிலும் வேலையிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி சகோதரிகள் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இன்று பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு புரட்சி தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள்தான் என்று அந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் உறுதியான மனிதநேயமிக்க சமூக நீதியை நிலைநாட்டுகிற 68 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கும் முடிவுதான் அதற்கு காரணம் என்கிற புரட்சி தலைவருடைய அந்த முடிவு உன்னதமானது என்று அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் 9வது அட்டவணையில் இடம்பெற்றக்கூடிய சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற போற்றுதலுக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று புரட்சி தலைவி இதய தெய்வம் அம்மா அவர்கள் செய்த சாதனையை அந்த 68% இடஒதுக்கீடு தான் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்றா இரண்டா சாதனைகள் புரட்சி தலைவர் இந்த நாட்டில் செய்த காட்டிய சாதனைகள் ஒரு மடலில் சொல்லிவிட முடியாது என்பதை பெருமையோடு சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய அந்த பிறந்த நாளை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய மக்கள் மனதில் மாமனிதராய் மனிதருள் மாணிக்கமாய் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர்தான், உன்னதமான தலைவர்தான் இதய தெய்வம் புரட்சி தலைவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பேரறிஞர் அண்ணா புகழ் வாழ்க, புரட்சி தலைவர் புகழ் வாழ்க, புரட்சி தலைவி புகழ் வாழ்க என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த புகழ் வெல்க என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும்
சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய மனம் திறந்த மலரில் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி.